பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாபேட்டை அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்கள் நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம். அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பை வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணமும் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்ற என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங்கு ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்வி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவரு தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேல போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும்.